வருவான். வந்தா ஒரு 3 நாள் வருவான் தொடர்ந்து. அப்புறம் அவன். எல்லாரும் பிஸி தானே! நீங்க என்ன பிளாக் பண்ணுவீங்கன்னு நெனச்சேன். தெரியும். நீ அப்படிதான் நெனச்சிருப்பன்னு. அந்த மெசேஜ் ரொம்ப ஹார்ஷா இருந்துச்சுல்ல. ஃபியூச்சர்ல வந்து இந்த மெசேஜஸ்லாம் பார்த்தான்னா, அவனுக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். ஆள் இல்லாதபோது அவன பத்தி பேச வேண்டாம். அதே நேரம் உனக்கும் சொல்யூஷன் தேவை. அதனால நான் சொல்றத கேளு. அது முடிஞ்சிச்சு. புரியுதா? என்னையுமே என்னோட லைவ்ல எத்தனையோ பேர் ரொம்ப தரக்குறைவா வந்துட்டு திட்டியிருக்கிறாங்க. ஓகே. அதெல்லாம் அண்ணன் யோசிச்சிருந்தேன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடுவேன். ஏற்கனவே நெறைய டைம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கிறேன். அதுலேருந்து அனுபவத்தில தான் உன்கிட்ட சொல்றேன். ஓகே. அதெல்லாம் விட்டு தள்ளு. எப்படி பார்த்தாலும் அவன் உன் ஃப்ரெண்டு. பார்த்துக்கலாம். 2 லைக்கு. நீங்க தான் அந்த 2வது லைக்கா? தேங்க் யூ. ஓகே விடுங்க. ம். அவன் உன் ஃப்ரெண்டுன்றத மறந்துறாத. நேர்ல பார்த்து பழகணும், கூட படிக்கணும். அப்பதான் ஃப்ரெண்டுலாம் கிடையாது. நீ ஃப்ரெண்டு அவனும் உன்னை ஃப்ரெண்டா நெனச்சுட்டான். அவனும் என்ன அண்ணன் நெனச்சுட்டான். நானும் அவன தம்பி நெனச்சுட்டேன். ஓகே. நம்ம அன்பு வச்சா வச்சது தான். அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி.